Hello viewers, welcome to Stir Fry with me with உங்க ஃபுடி விஜய் கார்த்திக். நம்ம ஸ்டர் ஃப்ரைல எவ்ரி வீக் டிஃப்ரெண்டான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் மாசிலாமணி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த மெஸ்ஸில் வந்து டிஃப்ரெண்டான ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, ஆல் வெல். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேர்களே டி நகர் மாசிலாமணி ரோட்டில் இருக்கிற நம்ம புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ்ஸோட ஓனர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் என் கூட இருக்காரு. சார், இந்த மெஸ்ஸுன்னு சொல்லும்போது சென்னையிலேயே வந்து யார் வந்து இதை கேட்டாலும் வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் வரும். ஏன்னா வந்து ஹோட்டலில் சாப்பிடலாம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம், பட் மெஸ்ஸில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து மெஸ்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ நானும் வந்து டி நகரில் நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கே பாண்டி பஜாரில் வந்து ஷாப்பிங் வந்திருக்கேன், இல்லை ஃப்ரெண்டு வீடெலாம் சுற்றி பார்க்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மெஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கான சான்ஸ் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்கள், நம்ம இந்த புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ் நீங்கள் இங்கே டி நகரில் இந்த பாண்டி பஜார் கிட்ட ஆரம்பிச்சு எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? டி நகர் மாசிலாமணி ஸ்ட்ரீட்டில் வந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து அசோக் பில்லர், ஓகே, 10th அவென்யூவில் ஐயா செட்டிநாடு மெஸ் இதே தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஓகே, இப்போ அதை வந்துட்டு இங்கே கொண்டாந்துருக்கோம் டி நகருக்கு. ஓகே. ஸோ அசோக் பில்லர்லேருந்து இங்கே வந்துட்டு ஆமாம், 8 இயர்ஸ் அங்கே ஃப்ரம் 2006லேருந்து 2014 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடும். ஓகே. அசோக் பில்லர்லேருந்து இங்கே டி நகர் வந்துன்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கீங்க. டி நகரை தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது சார்? டி நகர் தவிர்த்து மலேசியல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. மலேசியாவில்? ஓகே. மலேசியாவில் வந்து எந்த இடத்துல இருக்குது? ஆரம்பிச்சு அங்கே எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? கேஎல் கில்லானா ஜெயிலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்குது சார். 9 வருஷங்கள். ஸோ எப்படி சார் இருக்குது பிஸ்னஸ்? இங்கேயும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கேயும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி? அதுக்கு காரணம் என்னோட ஓன் பிரதர், அவரோட ஹெல்ப்பில் தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போனா வந்து நம்ம இந்த புதுக்கோட்டை ஐயா செட்டிநாடு மெஸ்ஸுக்கு வந்து 2 ஓனர்ஸ் இருக்காங்களா? நீங்களும் உங்கள் பிரதர்? ஆமாம். ஓகே, சொல்லுங்கள், முதல்ல எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க சார்? முதல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல பார்த்துட்டேன் சார். எந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு சார் சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டேன் சார், எதுவும் குறை இருக்கான்னு தான் கேட்பேன். ஏன்னா அவர் அந்த குறை சொல்லும் போது அடுத்த வாட்டி அதை நிறைய பண்ண முடியும். ஓகே, அதனால முதல்ல குறையை தான் நான் கேட்பேனே தவிர சார் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானா முன்னாடி சொல்ல மாட்டேன். அவர் வாயிலேருந்து அவர் வரணும். ஓகே, அதுலேருந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அதனால் அவரோட குறையை தான் நான் முதல்ல கேட்பேன். ஓகே, பரவாயில்ல, ஒரு புது விஷயமா தான் இருக்கு. எங்க சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நல்லா இருக்கா, அது கேட்காம எங்க சாப்பாட்டில் ஏதாவது குறை இருக்கா அதை கேட்டு அதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. ஓகே, அண்ட் எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? முதல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கு வஞ்சர மீன் மாஸ். வஞ்சர மீன் மாஸ், ஃபிஷ் மாஸ். ஓகே சார், இதோட ஸ்பெஷாலிட்டி இங்கே வந்து என்ன? அதாவது எப்படின்னா சார், இது வந்து புதுக்கோட்டை சம்மந்தப்பட்ட ஊர். புதுக்கோட்டையில் தான் அந்த மாஸ்ன்றது, முட்டை மாஸ்ன்றது புதுக்கோட்டையில் ஃபேமஸ். புதுக்கோட்டையில் எங்கே போய் கேட்டாலும் முட்டை மாஸ்ன்றது சொல்லுவாங்க. அதை வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு சென்னை கொண்டு வந்து மீன் மாஸ்ன்னு மாற்றிருக்கேன். அந்த மீன் மாஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வஞ்சரை மீனை தவா ஃப்ரை பண்ணி தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்க பிறகு அந்த மீனை வந்துட்டு தவாவில் போட்ட ஃப்ரையை எடுத்து அது மேலே அப்படியே தூவும் போது அந்த ஃப்ளேவர் அப்படியே வரும் பாருங்க. அந்த தக்காளி, அந்த இஞ்சி, பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதை நம்ம பண்ணும்போது சாப்பிடும்போது அதுக்கு அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் டிஷ்ஷை பற்றி கேட்டிங்கன்னா 2-3 இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்களா? இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த விதமே வந்து எனக்கு சாப்பிடணும்னு சொல்லி தோணுது. இது வந்து செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஓகே, மக்கள் சாப்பிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? அதாவது சார், வஞ்சரை மீன் சாப்பிட்ருக்கோம், வஞ்சரை மீன் தவா ஃப்ரை சாப்பிட்ருக்கோம், எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி மாசுன்றது இப்போ தான் சார் நாங்கள் கேள்விப்படுறோம். சாப்பிட்ட பிறகு டபுள் மாஸ் ஆகிடுறாங்க. அப்படியே டபுள் மாஸ் ஆகிடுறாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
சார் நான் கேட்குறேன், இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு சொல்லணும். எந்த கஸ்டமர் எனி டைம் வந்து கேட்டால் இந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா, இல்லை சும்மா டிவிலேருந்து வந்துருக்கு வந்து இந்த எந்த கஸ்டமர் இருந்தாலும் சரி உடனே போட்டு. ஓகே, சுட சுட உங்கள் மனதை தொடங்குற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன் சார். ஃபிஷ் மாஸு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வில்லேஜ் டச்சு. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த கிராமத்து சப்ஜெக்ட்லாம் படத்தில் பார்க்கணும்னா அந்த பாரதியார் சார் சப்ஜெக்ட் சொல்கிறது தெரியுமா, அந்த மாதிரி டச் கொடுத்துருக்கீங்க. சாப்பிடும்போதே வந்து உங்களுக்கு இந்த செட்டிநான் சொல்லும்போது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்பைசஸ்ஸு, ஆயில் ரொம்ப குக் பண்ணாமல் கரெக்டான குவான்டிட்டியில் குக் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் சாப்பிட்றது ஃபிஷ்ஷுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு எக் மாதிரி இருக்குது. இப்போ எக் பொடி மாஸ் போடுறோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது ஸ்டைலு. ஏன்னா அதோட இந்த அடோரு, அதை வச்சு இந்த கவுச்சி ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அதோட ஸ்மெல் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. மீட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இந்த கருவேப்பிலை, ஆட் பண்ணியிருக்கிற இந்த மஞ்சள், அந்த ஜிஞ்சரு, இதெல்லாம் வந்து பூண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. ஒரு ஈவினிங் டைம் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹாட் பக்கோடாஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டூ த நியூ நார்மலில் வந்து இதை ட்ரை அவுட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த டிஷ்ஷை வந்து ஏதாச்சும் ஒரு மெயின் கோர்ஸோட சாப்பிட்றது கூட சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி, இல்லைனா வந்து இந்த சப்பாத்தி, நான் அந்த மாதிரி மெயின் டிஷ்ஷோட சாப்பிட்ற என்ன டிஷ் நீங்கள் சொல்லுங்கள். சப்பாத்தி, ஐ ப்ரிஃபர் சப்பாத்தி. ஐயோ ப்ரிஃபர் சப்பாத்தி. சார் இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நேச்சுரலாக இதே கலராக இல்லை கலராக இருக்கணும், இதை கலர் இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் வந்து எந்த கலரும் ஆடுறேன், நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல். அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் அதில் தான், அதனால தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்குது. ஓகே, கலருன்றது நீங்கள் கையை தொட்டு சாப்பிட்டு விட்ட பிறகு அதை கழுவுனா தெரியும். நம்ம கடையில் போகிறது எந்த பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு கையை கழுவினாலும் அந்த கலருன்றது இருக்காது. எல்லாமே நேச்சுரல் தான். எல்லாமே நேச்சுரல். அதாச்சும் டிஷ்ஷை வந்து என்னோட சேல் சொல்லணும்னா, இந்த மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்டா மீன் நம்பவே மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு எக் பொடி மாஸ் எப்படி சாப்பிடுவோம், கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ஒரு ஈவினிங் டைமு ஒரு ஸ்டார்டர்ஸாக சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு ஆப்டான டிஷ்ஷு. Don't go anywhere, so another 3 more dishes to eat on. I'll be back soon. சொல்லுங்க சார், ரெண்டாவது வந்து என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? அதாவது இன்னைக்கு என்னன்னா சிக்கன் உப்பு கறின்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சிக்கன் உப்பு கறி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்ம மெஸ்ஸில் வந்து என்ன சார் ஸ்பெஷல்? சார் ஆக்சுவலி சிக்கன் உப்பு கறின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நிறையா இன்க்ரீடியன்ஸ் வந்துருச்சு, நிறையா இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் பாரம்பரியமிக்க ஒரு உணவுனா இந்த சிக்கன் உப்பு கறி, மட்டன் உப்பு கறி. இப்போ இந்த சிக்கன் உப்பு கறியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மட்டன் உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால் மட்டனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, சிக்கன் சொன்னால் போதும். ஓகே, ஏன்னா அதுதான் இப்போ பண்ணி காமிக்க போகிறோம். சிக்கன் உப்பு கறியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே அந்த காலத்து மக்கள் ஒரு கிராமத்தில் ஒரு போயிட்டு ஒரு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்கர்ஷன் எங்கேயோ போகிறோம், டூர்லாம் போகிறோம். ஆனால் அன்றைக்கி கிராமத்தில் வந்துட்டு வயல்வெளி, காடு, மலை அங்கெல்லாம் போகும்போது என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. அடுப்பு, கேஸ் இதெல்லாம் கொண்டு போக முடியாது. நம்ம என்ன சாதாரண விறகடுப்பில் என்ன கிடைக்கும், மிளகு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஜீரகம், வெங்காயம் இருக்காது, வேற ஒன்றுமே இருக்காது. இதை வந்துட்டு இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக செய்வோம். ஓகே, அதாவது கிராமத்தில் எப்படி செய்கிறீங்களோ அதே பேட்டர்னில் இங்கே ரிப்பீட் பண்ணுவோம். ஆமாம், இதே பேட்டர்ன். அதாவது சாதாரண ஒரு விறகடுப்பில் 3 கல்லை வச்சுக்கிட்டு ஒரு பானை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு வெங்காயம்லாம் இல்லாமல் அந்த கோழியை போட்டு அந்த தண்ணியில் வேக வச்சு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா இதை மட்டும் போட்டு அதிலே வேக வச்சு எந்த வித மிளகாத்தூள், எந்த வித மஞ்சள் தூள் இல்லாமல் அந்த கோழியை செஞ்சு சாப்பிட்டோம்னா அது வந்து ஸ்டமக்குக்கும் ப்ராப்ளம் வராது. அதே சமயத்தில் அதை ஃபுல் பாயில் பண்ணி ஒரு அதோட ஃப்ளேமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த சிக்கன் உப்பு கறி வந்து எப்போவுமே இங்கே கிடைக்குமா, இல்லை ஏதாவது? எப்போவுமே கிடைக்கும். எப்போவுமே எல்லா நாளும் கிடைக்கும். எல்லா நாளும் கிடைக்கும். சிக்கன் உப்பு கறி மேக்கிங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? இறால் தொக்கு. இறால் தொக்கு. சார் அகைன் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க, இறால் தொக்கு நிறைய இடத்துல சாப்பிட்டேங்க. நம்ம இடத்துல என்ன ஸ்பெஷல் சார்? இந்த இறால் தொக்குன்றது ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நாங்கள் வந்து எங்கள் கடையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செக்கு நெல் தான் சமையல் பண்ணுறோம். முக்கியமான விஷயம்
ரெண்டாவது மெயின் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எறா இட்ஸ் நாட் அ ஃப்ரோசன் லைவ் எறா. நான் எனக்கு தெரிஞ்சு என் கடை, நான் மற்ற கடையை பற்றி பேச விரும்பலை, எங்கள் கடையில் வந்து லைவ் எறா. ஏன்னா 1 கிலோ வாங்கினோம்னா அரை கிலோ தான் கிடைக்கும். அந்த எறாவில் செஞ்சீங்கன்னா தான் இந்த எறா தொக்கு டேஸ்ட் கிடைக்கும். 1 கிலோக்கு ஒரு எறா, 1 கிலோ ஒரு வாங்கினா 1 கிலோ கிடைக்கிற எறா வந்து இட்ஸ் அ ஃப்ரோசன். ஓகே. 1 கிலோக்கு அரை கிலோ தான் கிடைக்கிற இறால தான் நாங்கள் செய்கிறது லைவ். அந்த இறால மட்டும் தான் அதில் வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ லைவ் இறா, லைவ் ப்ரான்ஸ். அதில் வர எசன்ஸ் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. இது செய்யறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்க? செய்யறதுக்கு இதே தான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகு, ஜீரகம், இதே இது மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அதில் போட்டு நல்லா இறாவை வதக்கி அந்த எண்ணெயை ஊற்றி மேலே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா அதோட எசன்ஸில் அப்படியே ஃப்ளேவராக பண்ணோம்னா அது ஒரு தொக்கு ஃப்ளேவரில் வரும். மேலே வரும்போது இந்த ஆயில் வந்துட்டு அதில் ப்ரானோட ஆயில் அது அப்படியே மேலே வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல் இருக்குது. சூப்பராக சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷோட சாப்பிடலாம். மேக்கிங் டைம் இது ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் தான். அண்ட் இது சிக்கன் உப்பு கறி, சிக்கன் முறுக்கு அதுவும் 10 மினிட்ஸ் தான். எல்லாமே 10 மினிட்ஸ். பாயிலோட டைமிங் தான். ஓகே. ஆனால் சுட சுட சாப்பிட்டா வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. அதாச்சும் இந்த சிக்கன் உப்பு கறியோட மேக்கிங்கே வந்து அந்த கிராமத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே ட்ரெண்டை தான் இங்கே ரிப்பீட் பண்ண சொல்லி சொன்னார். அண்ட் எறா தொக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. லைவ் ப்ரானை வந்து வாங்கி அதில் வந்து ஒரு பாதியான மீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து குக் பண்ணி இதை செய்யறதுக்கே 2 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வந்துருச்சு. சர்வ் பண்ணிடலாமா? சிக்கன் உப்பு கறி இது கூட அந்த மட்டன் சீரக சம்பா ரைஸில் பிரியாணி கொடுத்துருக்காங்க. காம்போவே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு கிராமத்தோட டச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கும்போது பொட்டக்காட்டில் இருக்கீங்க, நடுவில்
கேஸ் இல்லை, எதுவும் எடுத்துகிட்டு போகல. விறகுல சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. கேஸில் சாப்பிட்றதுக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, எறா தொக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த இறால வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த மஞ்சள் கூட சேர்ந்து அந்த இறாவோட தண்ணி வருது பாருங்கள், ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதோட கிரேட்டஸ்ட் ப்ளஸ்ஸே, நீங்கள் என்ன தான் நான்வெஜ்ஜில் வந்து என்ன தான் மீட்டை சிக்கனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இறாவாக இருக்கட்டும் சாப்பிடும்போது நீங்கள் கொடுத்துருக்குற இந்த சீரகம், மிளகு, மஞ்சள் இதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, இங்கே வாங்குற இந்த மசாலாலாம் இருக்குல்ல, என்னடா நான் பேச விடாம இவனே பேசிக்கிட்டு இருக்கான்னு யோசிக்காதீங்க. டேஸ்ட் அதில் ரொம்ப நல்லா இருக்குது. மசாலா இது இங்கே யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்து உங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா, இல்லை இங்கேயே லோக்கல்லேருந்து கடையிலேருந்து வாங்குறீங்களா, இல்லை இங்கேயே ஓனம் வந்து நீங்கள் அம்மிக்கல் ஆட்டுக்கல் அதில் போட்டு அரைக்கிறீங்களா? சில இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்கள் ஊர்லேருந்து வரும், புதுக்கோட்டையிலேருந்து. சில இன்க்ரீடியன்ஸ் காரைக்குடியிலேருந்து. அது எனது நண்பர்கள் அங்கேருந்து பஸ்ஸில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டெய்லி வாங்குறதான் இங்கே வாங்கிக்கிறோம். ஓகே. ஆக எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும்னா பவுடரை அரைச்சி அப்படி தான் போடுறோமே ஒழிய பேக்கெட் எந்த பவுடர் வாங்குறது. ஆமாம், ஏன்னா அதில் வித்தியாசம் தெரியும். நாங்கள் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் வாங்கி அரைக்கிறது, வறுத்துட்டு அரைக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கோம் சார், கை காயக்கூடாது. சரி, பரவாயில்ல. 10ஓட 11வது டிஷ்ஷாக நம்ம இன்னும் அடுத்தது போவோம். நீங்கள் வந்து நான் உங்களை கையை கட்டி போட்டுட்டேன், பரவாயில்ல, இப்போ சாப்பிடுங்க. இன்னொரு டிஷ்ஷு நான் உங்களுக்கு கொண்டாடுறேன். Don't go anywhere, still have one more dish to eat on. We'll be back soon. என்ன சொல்லுங்க சார், இன்னைக்கு லாஸ்ட்டாக என்ன ட்ரை பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்துட்டு மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் சாப்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லி எலும்பு, அப்புறம் மார்கண்டை எலும்பு, இது எல்லாம் சேர்ந்து எடுக்கிற இதுதான் மட்டன் சாப்ஸ். அந்த மட்டன் இடுப்பு, நெஞ்சோட ஆட்டு எல்லாம் சேர்ந்த கலவை. மார்கன் எலும்பு, நல்லி எலும்பு, இது நெஞ்சு எலும்பு, இது எல்லாமே போட்டு ஒரு பீஸ் போடணும். அதெல்லாம் பாயில் பண்ணி, அதில் பாயில் பண்ணும்போது அதுக்கான இஞ்சி, பூண்டு மற்றும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதோட கலவைகள் அந்த தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து பாயில் பண்ணி, அந்த மட்டனை பாயில் பண்ணி அந்த தண்ணியில் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ், அதாவது மிளகா, மல்லி இதெல்லாம் போட்டு செய்கிறது. ஆனால் இதில் மிளகாத்தூள் அதிகம் போட மாட்டோம். மிளகு ஜீரகம் தான். மிளகு ஜீரகம் 10 ஸ்பைசிக்கு வந்து பச்சை மிளகாய் போடணும். ஆகையினால் உங்களுக்கு அந்த பெப்பரோட கலர் வரும். அதுதான் அந்த மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா இருமல், சளிக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது. இருமல், சளி, ஆஸ்மாவுக்கு அவ்வளோ அருமையான மருந்து நல்லி எலும்பு. உணவே மருந்து. அதெல்லாம் இந்த மட்டன் போன் மீட், போனுக்கான அவ்வளோ இதுவும் இந்த சாப்ஸ் எலும்பு. அண்ட் இதோட மேக்கிங் டைம் இதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம், 20லேருந்து 25 நிமிஷம். நீங்கள் முதல்ல சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய நாட்டிலேருந்து மக்கள்லாம் வராங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த மட்டன் சாப்ஸ் வந்து வெளிநாட்டவர் சாப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்துட்டு இதை மெனக்கட்டு கேட்பாங்க, நல்லி எலும்பு குழம்பு கொடுங்கன்னு கேட்பாங்க. என்கிட்ட வந்துட்டு இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு நல்லி எலும்பு குழம்பு கொடுங்க. ஓகே. அண்ட் வெரி நைஸ், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் டு ஹியர் ஆல்சோ. ஏன்னா வந்து நார்மலி இது ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸ் சொல்லியிருந்தாருன்னா, ஐ மீன் தட் மைட் பி அ டவுட்ஃபுல் ஃபேக்டர். பிகாஸ் ஏன்னா மட்டன் சொல்லும்போது அதோட குக்கிங் டைமே ரொம்ப டைம் எடுக்கும். இட் டேக்ஸ் லைக் 15 to 20 minutes. ஸோ 20 minutes இஸ் நாட் அ பிக் டீல். 20 to 25 minutes சொல்லும்போதே வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோம். அண்ட் தட் இஸ் லைக் ஈவன் அ மெடிசன் ஃபார் யர் பாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. Finally, we guys have come to Chettinad Mutton Chops. இது வந்து இங்கேயோட சிக்னேச்சர் ஃபுட்டு. சாப்பிட்ட மூணுமே வந்து சிக்னேச்சர் தான். இது வந்து அட்மோஸ்ட் கேர் அண்ட் லவோட பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சர்விங் ரைஸ் ஃபார் யூ.
தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அதே டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் தேங்காய் அரைச்சி சொல்லியிருக்கீங்க, அந்த டேஸ்ட் வருது. ஆனால் நாங்கள் தேங்காய் ஊற்றுறதே இல்லை. ஓகே. தேங்காய் ஊற்றவே கூடாது. மட்டனும் கொலஸ்ட்ரால், தேங்காயும் கொலஸ்ட்ரால். அதனால் மட்டன் இன்னும் தேங்காய் ஊற்ற மாட்டோம். ஓகே. மட்டன் குழம்பும் தேங்காய் ஊற்ற மாட்டோம், சிக்கன் குழம்பு. ஆனால் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. ஆமாம், நல்லா அரைச்சி விட்ட சாம்பார். அரைச்சி விட்டேன், அதே மாதிரி அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு. ஓகே. அந்த அரைச்சி விட்டு அந்த குழம்பு கொதிக்கிற போது அந்த டேஸ்ட் வரனால தான் அந்த மாவு மாதிரி உங்களுக்கு ஃபீலிங். அந்த நல்லி, இந்த மார்கண்டை எலும்பு, அந்த நல்லி எலும்பு, அந்த மட்டன் சாப்ஸ், அதாவது நெஞ்செலும்பு, இதெல்லாம் போட்டு அந்த குழம்பு வைக்கிறப்ப அந்த டேஸ்ட் வரும். அது சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. சளிக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக என்ன டேஸ்ட் வேணுமோ they are serving hot lunch and hot dinner இங்கே. And well, thank you so much to you sir and to your brother as well. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும்னா 10ஓட 11 சொன்னீங்க, 11ஓட 12 இங்கே கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பார்க்குற நம்ம பெப்பர்ஸ் டிவி நேயர்கள், வியூவர்ஸ், எதனால் நம்ம இந்த புதுக்கோட்டை ஐயா மெஸ்ஸுக்கு வரணும், வந்தால் அவங்க சாப்பிட்ற அனுபவம் எப்படி இருக்கும், போகும்போது என்ன நினைவுகள் எடுத்துகிட்டு போவாங்க சொல்லுங்கள். அதாவது எந்த ஒரு நபராக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்கு வந்து நான் உணவு எப்படி பரிமாறணும் அதே பரிமாற்றம் தான் என்னோடய உணவகத்தில் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் என் உணவுகளை என்னோடய உணவகத்தில் பரிமாறப்படுகின்ற உணவு அனைத்தும் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிநாடு சம்மந்தப்பட்டவை. எந்தவித செயற்கையான உணவு எதுவுமே கிடையாது. அதாவது வந்து சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்தவுடன் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தோடு பரிமாறப்படுங்க. அதனால தான் நான் வந்துட்டு என் கடைக்கு தயவுசெய்து வருகை தருமாறு அன்புடன் பரிமாற கேட்டுக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, என்னடா நீ ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஏன் ஒன்று கூட நீங்கள் நெகட்டிவாக கேட்க மாட்டீங்களா? நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டோன்னு என்ன தெரியுமா கேட்பாரு, நல்லா இருந்ததான்னு கேட்க மாட்டார், ஏதோ குறை இருக்கான்னு தான் கேட்பாரு. எந்த குறையுமே இல்லை. ஏன்னா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, மாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி, ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க இங்கே. ஸோ ஒரு இடத்துல சாப்பிடும்போது நல்ல அனுபவங்கள் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஸை ஆன் பண்ணியிருக்கோம் பெப்பர்ஸ் டிவி ஸ்டர் ஃப்ரைல. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம புதுக்கோட்டை ஐயா செட்டிநாட் மெஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெஸ் டு பி ரிமெம்பர்ட். இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ என்னங்கிறத வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற அஃபிஷியல் பெப்பர்ஸ் டிவி பேஜில் ஷேர் பண்ண மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட்டில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் பெப் ஃபுடி கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.